நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியோடாக சந்தித்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் எரிபொருட்களுடைய விலைகளானது சடுதியாக அதிகரித்திருக்கின்றது. இந்த எரிபொருட்களின் விலைகள் அதிகரித்ததை அடுத்து தட்டுப்பாடுகள் தொடரும் என சொல்லப்பட்டதன் விடுத்து பல்வேறுபட்ட அச்ச நிலைமை உருவாகி இருந்தது. இந்த அச்ச நிலைமைக்கு பிறகு தொடர்ச்சியாக அச்சம் நிலவி வருகின்ற பொழுது என்பிபி அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது என்பது அதனுடைய நகர்வுகளாக இருந்தாலும் தற்பொழுது இந்த எரிபொருளினுடைய விலை குறைப்பு சார்ந்து புதிய புதிய செய்திகள் வெளிவந்திருக்கின்றது. அவை சார்ந்து பார்ப்போம். உலகில் தற்போது நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக நாட்டில் அதிகரித்துள்ள எரிபொருள் விலைகளை அரசாங்கம் குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் என வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் DP சரத் சொல்லி இருக்கின்றார். இது நிரந்தர விலை உயர்வு அல்ல என்றும் எந்த ஒரு பேரழிவு சூழ்நிலையிலையும் மக்களை சிக்கி தவிக்க விடாத மக்கள் அரசாங்கம் தற்போது செயல்பட்டு வருவதாக அவர் சொல்லி இருக்கின்றார். எரிபொருள் வரிசைகள் குறித்து தேவையற்ற அச்சத்தை உருவாக்கி மக்கள் பீதியடைய வேண்டாம். இந்த கடினமான சூழ்நிலையை அரசாங்கத்துடன் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் கூட்டாகவும் எதிர்கொள்ள வேண்டும் என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. உலக அரசியல் சூழ்நிலையை பொறுத்து சில பொருட்களின் விலைகள் அதிகரிக்க கூடும் என்றாலும் அரசாங்கம் எப்போதும் மக்களுடன் நின்று நிவாரணம் வழங்க தயாராக இருக்கிறது என்ற விடயத்தையும் சொல்லி இருக்கின்றது. வலுவான தேசிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதன் மூலம் மட்டுமே இது போன்ற உலகளாவிய பேரழிவுகளை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என்றும் நாட்டின் வெளிநாட்டு இருப்பு மற்றும் கருவூலம் ஏற்கனவே வளமாகி வருகிறது. அரசாங்கம் பொருளாதார ரீதியாக வலுவடைந்து வருகின்றது என்ற விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவை இவ்வாறு இருக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக சர்வதேச அரங்கில போர் பதற்றம் என்பது அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. லெபனானின் தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் 8 பேர் பலியாகி இருக்கின்றார்கள், பலர் காயமடைந்திருக்கிறார்கள். அதனுடைய தகவல் வெளிவந்திருக்கிற பின்னணியில தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தெற்கு லெபனானின் ஜிடோன் நகரில் உள்ள அல் புவர் என்னும் இடத்துல குடியிருப்பு கட்டிடம் ஒன்றை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள். இந்த வான் தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்திருப்பதோடு 9 பேர் காயமடைந்திருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. குறித்த தாக்குதலால் குடியிருப்பு கட்டிடம் பலத்த சேதமடைந்திருப்பதோடு மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்ற விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் கிங் சாங் தாக்குதல் நடத்தும் அபாயம் ட்ரம்பின் நடவடிக்கையினால தென்கொரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தல் சார்ந்தும் பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிவந்திருக்கிறது. அமெரிக்கா தனது ஏவுகணையினை எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்பின் சில பகுதிகளை தென்கொரியாவின் மத்திய கிழக்குக்கு மாற்றி அமைத்துள்ள நிலையில் அங்கு தென்கொரியா அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா, ஈரான் அதே போன்று இதுக்கிடையிலான மோதல் தீவிரமாக இடம்பெறும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தீவிரமடைந்திருக்கின்ற இந்த சூழல்ல தான் அமெரிக்கா தன்னுடைய ஏவுகணைகளை எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்பின் சில பகுதிகளையும் பிற இராணுவ உபகரணங்களையும் தென்கொரியாவிலிருந்து மத்திய கிழக்குக்கு மாற்ற உள்ளது என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது இவ்வாறு இருக்கு. இன்னொரு பக்கம் வடகொரியாவினுடைய அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு எதிராக பாதுகாப்பு ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக தென்கொரியாவில் சுமார் 28,500 அமெரிக்க படையினர் மற்றும் பல்வேறு வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன என்ற விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை விட திரும்ப பெறப்பட்டிருக்கின்ற அமெரிக்க படை சார்ந்து நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பே தென்கொரிய கிராமத்துல ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு நிறுவப்பட்டிருக்கின்றது. அப்போது அந்த கிராமத்துல வடகொரியாவின் ஏவுகணை தாக்குதலுக்கு எதிராக முக்கிய பாதுகாப்பு மையம் ஒன்று மாற்றப்பட்டிருந்தது. இவ்வமைப்பு தென்கொரியாவை பாதுகாப்பதற்காக நிறுவப்பட்டிருந்தாலும் பாதுகாப்புக்காக நிறுவப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் தான் இங்கு பேசு பொருளை உண்டு பண்ணி இருக்கின்றது. ஆகவே முட்டி மோதி கடைசியாக வடகொரியாவோடு அமெரிக்கா போர் தொடுப்பதற்கான இல்லாட்டி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய செயற்பாடுகளினால இந்நிலை உண்டாகும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக இருப்பினும் சர்வதேச அரங்கமானது ஒரு போர் சூழலை சுமந்து கொண்டு செல்கின்றது என்பதையும் தாண்டி பல்வேறுபட்ட நாடுகள் பொருளாதார நெருக்கடிகளை சிக்கி தவிக்கின்றது என்ற விடயத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார், ஈரான் என்ன செய்ய போகின்றது, தொடர்ச்சியாக தாக்குதல்களை நோக்கி முன்னேற போகுதா, எல்லாத்தையும் ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு வரப்போதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவுகளாக சந்திப்போம். வணக்கம்.